திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியை அடுத்த வெள்ளியத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் தனது தந்தை நடராஜிடம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தங்களது 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஏமாற்றி எழுதி வாங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். ஊத்துக்குளி தாலுக்கா முத்தமாலை பஞ்சாயத்து வெளியத்தோட்டம் கிராமத்தில் இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் ஊரை சேர்ந்த முத்தமாலை பஞ்சாயத்து சேர்ந்த பழைய திமுக பஞ்சாயத்து தலைவர் கண்ணப்பன், செல்லமுத்து, குமார், மனோஜ் 4 பேர் வாங்கி கூட்டிகிட்டு போய் பொண்ணு பார்க்கணும் தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. போய் சரக்கு வாங்கி கொடுத்து டாஸ்மாகில் இந்த சரக்குல நீ என்ன மாத்திரை போட்டாங்களோ நீ என்ன போட்டாங்களோ இல்லை. எனக்கு ஒரு 10 நாள் சுத்தம் சுயநலவு இல்லை, ஒரு போதையிலேயே இருந்தேன். ஆனால் என்ற பேரில் எங்கள் அப்பா எழுதி வச்ச சொத்தை வந்து 1.25 ஏக்கரை அவங்க கிரையம் பண்ணிக்கிறாங்க. இது சுத்தமான போத்தேரி. கல்யாணம் முடிக்கிறதா என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் எழுதி வாங்கிக்கிறாங்க. இதை நான் நல்லா படிக்க தெரியும், எழுத தெரியும். ஆனால் எங்கள் கைரேகை தான் வாங்கிக்கிறாங்க. இது வந்து நாங்கள் எஸ்பி ஆஃபீஸில் புகாராக கொடுத்துருக்குறோம், கலெக்டர் ஆஃபீஸ்லையும் கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். மீடியா தெரிவிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் உங்கள் முன்னால் சொல்லியிருக்கேன். இதை வந்து கலெக்டர் ஆஃபீஸ் எனக்கு ஸ்டெப் எடுத்து எனக்கு இந்த நிலத்தை மீட்டு கொடுக்கணும். மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி மேலே வர்றது ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு கிரையம் எழுதிக்கிறாங்க. எனக்கு மீட்டு கொடுக்கணும். இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி தீ குளிக்கிறத நம்ம வேறு வழி இல்லை அப்படிங்கிறத கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுக்க வந்திருக்கேன். ஊத்துக்குளி ஊராட்சி ஒன்றியம் முத்தபாளையம் கிராமம் வெள்ளியந்தோட்டத்தை சேர்ந்த விகே நடராஜ். நான் எங்கள் பையனை கூட்டிகிட்டு போய் போதையிலே இருக்க வச்சு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி எங்கள் பையனை ஏமாற்றி இந்த மாதிரி புத்தகம் ஜெய்சித் நகரை சேர்ந்த கண்ணப்பண்ணங்கிறவன், செல்லமுத்து, யோகேஸ்வரன் இவங்க எல்லாம் சேர்ந்து 10 நாள் மக்களையே இருக்க வச்சு அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு நல்லா படித்த போய் 10வது படித்த போய் அவன் கையெழுத்து போடுறவன் கையெழுத்து போட முடியாத வாங்கி இவருடைய சொத்தை அபகரிச்சுட்டாங்க. இந்த சொத்தை திருப்பி கேட்கறதுக்காக தான் கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்துருக்குறோம். அது திருப்பி எங்களுக்கு சொத்து கிடைக்காது. இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் டீ குடிக்கிறதுக்காக வேறு எந்த சோர்ஸும் கிடையாது. கட்சியில் இருக்கிறாங்களா? சொத்தோட மதிப்பு எவ்வளோங்க? சொத்தோட மதிப்பு திமுக கட்சியில் இருக்கிற கண்ணப்ப சொத்துடைய மதிப்பு 2 கோடி ரூபாய்.